சென்னை ஆனைகவுனியிலிருந்து திருப்பதிக்கு கொண்டு செல்லப்படும் கவுனி தாண்டும் நிகழ்வை காண ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக். விவரங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடக்கும் கருட சேவையை முன்னிட்டு திருமலை ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு 11 வெண்பட்டு திருப்படைகளை சென்னையிலிருந்து 5 நாட்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. 21வது ஆண்டு திருப்பதி திருக்கொடை ஊர்வலம் மிக தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை பூக்கடையில் உள்ள தென்னகேசவ பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜைகளுடன் ஸ்ரீ வித்யாசி தீர்த்தர் சுவாமிகள் ஆசிரியை வழங்கி திருக்குடைகளை ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருக்குடை ஊர்வலம் சென்னை கேசவ பெருமாள் கோயிலிலிருந்து மதியம் 12 மணிக்கு புறப்பட்டு தற்போது திருக்குடை ஊர்வலம் NSC போஸ் சாலை, கோவிந்தப்பா நாயக்கர் தெரு சந்திப்பு, அதேபடி வைராக மடம், வால்டாக்சி சாலை வழியாக 6 அல்லது 7 மணிக்கு காவலை காணும் என்று எதிர்பார்க்கலாம். அதேபோல் சென்னை ஊர்வலம் செல்லும் பாதைகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சாலையின் இருபுறமும் ஏராளமான மக்கள் கூறுவார்கள் என்பதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 5 நாட்கள் ஊர்வலம் சென்று 26ஆம் தேதி திருச்செந்தூர் பத்மாவதி தாயார் கோயிலில் 2 திருக்குடைகள் சமர்ப்பிக்கப்படுகிறது. மற்ற திருக்குடைகள் வஸ்திரம் மற்றும் மங்கள பொருட்கள் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை திருமலை ஏழுமலையான் சமர்ப்பிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி அசோக்.